Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். I am Divya. Welcome back to divya.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே ஸ்டைலில் வந்து இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கல்பாசி ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாட்கில், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்த ரைஸ்க்கு இந்த மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி அண்டு ஒரு 1/2 கை அளவுக்கு வந்து புதினா, இஞ்சி, பூண்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஜாதி பத்திரி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைனலாக வந்து இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இஞ்சி, பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது மட்டும் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் ஆனால் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்ச வில்லை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அந்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் என்னென்னா சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கொத்தமல்லி, புதினா அரைக்கும் போது மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லி பவுடர் வந்து தனி மல்லி பவுடர், இதில் வந்து வேறு எதுவும் சேர்க்கல. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட வாசனை வந்து போகணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது நல்லா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து கொதித்து லைட்டாக மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலே பார்க்கும்போது நல்லா தெரியும், அந்த எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து காளான் வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற காளானோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம், அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 200 கிராமாக, அதில் பாதி அளவுக்கு மட்டும் காளான் எடுத்து சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம 1 கப் ரைஸ்க்கு வந்து இது வந்து போதுமானது. ஸோ அதனால் நான் வந்து 100 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துருக்கேன். காளான் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி, இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம்.
தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழவாயிடும். சப்போஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாயிட்டு அப்படின்னா அடி பிடிச்சிடும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு ½ லெமன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் புளிச்ச தயிர் சேர்த்திங்க அப்படின்னா லெமன் சேர்க்க வேண்டாம். நான் வந்து புளிக்காத தயிர் சேர்த்ததுனால ஒரு ½ லெமனை வந்து மேலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடியும் பிடிக்காது, ரொம்ப குலைவும் ஆகாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு வரும். நம்மளோட டேஸ்டியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் இந்த மெத்தட் மட்டும்தான் ட்ரை பண்ணுவோம் எப்போயுமே. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட.